விஜய் சிஎம் ஆகிறத தடுக்கிறதுக்காகவே இந்த திட்டமிட்டு இந்த ஏகாதிபத்திய பாசிச சீமானா திமுக அரசு விஜய் சிஎம் ஆகிறத தடுக்க முடிய ஒரே சக்தி சீமான் தான்டா இருக்கு. நீங்க வேற விஜய பார்த்து பயந்தாங்க சார். திமுக பயப்படுது சார். என்னாச்சு? ஆமா, விஜய் எங்க சிஎம் ஆயிடுவாரோன்னு பயந்து அவருக்கு எதிராக தாவேகாவால கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு கடுமையான 23 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. 23? ஆமா, 2 இல்ல. ஆமா, இதை வந்து யூடியூப் டஸ் கண்மையாக வண்டிக்கிறது. ஆமா, 23 கண்டிஷன்லாம் எப்படிதான் பண்ண முடியும்? அதுவும் சுத்தமா தாவேகாவால ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியா? அப்படி ஒரு கண்டிஷன்களை யாரு இவ்வளவு நாள் வந்து எல்லாரும் மாநாடு போட்டப்ப ஒண்ணுமே சொல்லல, இப்ப மட்டும் தாவேகாக்க மட்டும் 23 கண்டிஷன் கொடுக்குறாங்களா? எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஆமா, அதை பத்தி தான் வந்து ரொம்ப தீவிரமா விரிவா அப்படியா நம்ம வண்டிக்கிற வீடியோ. என்ன மாநாடா? என்னது? என்ன கண்டிஷன்? மக்கள் சந்திப்பு. மக்கள் சந்திப்பு. என்ன மக்கள் சந்திப்பு? வீக்கெண்ட் பார்ட்டியா? வீக்கெண்ட் சனிக்கிழமை பார்ட்டி. ஓஹோ. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வருபவர்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்ய வேண்டும், உரிய வசதிகள் செய்ய வேண்டும், வெறும் பார்க்கிங் வசதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள், இந்த 23 நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன 23 கண்டிஷன் போட்டுருக்காங்களா? ஆமாண்ணே, ரொம்ப கடுமையான கண்டிஷன். 23 கண்டிஷன். யாராவது தம்பி எனக்கே இப்படி வர்ற நல்லா பேசிட்டு இருக்க, தெரிஞ்சு பேசுறது நீ கண்டிஷன் வச்சு பேசினா எப்படி இருக்கும்? கஷ்டம் தானே? கஷ்டம். என்ன 23 கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்க? ரொம்ப கடுமையான கண்டிஷன். சொல்லு பாப்பா, என்ன கண்டிஷன்? முதல்ல வந்து இந்த கடுமையா இருக்கிற கண்டிஷன் எல்லாத்தையும் நான் வந்து வாசிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்டு சுவர்கள், மரங்கள், மின்விளக்கு கம்பங்கள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள், கொடி கம்பங்கள், சிலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மீது ஏறி இடையூறு செய்யக்கூடாது. என்ன இது மிகவும் தவறான விஷயம். காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை கண்மையாக வண்டிக்கிறோம். இதுக்கு கோபப்படாம என்ன செய்வாங்க? இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். அவங்க ப்ராப்பர்ட்டில நீங்க ஏற கூடாதுதான். எவ்வளவு குசும்பு இருந்தா, எவ்வளவு நக்கல் இருந்தா, எவ்வளவு எதேச்சரிகார போக்கு இருந்தா தாவேகாக்காரங்களை பார்த்து மரத்துல ஏறாதுன்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வாழிடமே அதுதான். மின் கம்பிகள், மின் மாற்றிகள், டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாத, ஒயர் மேல ஏறாத, மரத்துக்கு மரம் தாவாத, சேர தூக்காத, கொடி கம்பத்துல ஏறாத, கம்பி மேல கிரில் கம்பி மேல நடக்காத, போலீஸா பார்த்து ஓடாத, இப்படிலாம் போட்டா அது கஷ்டம் தானே. அது அவங்களுக்கு இயல்பானது. அவங்களுடைய முழக்கம் என்னது? தாவேகாவோட முழக்கம் என்ன? ஏறாத, மரத்து மேல ஏறாத, அங்க ஏற, அதையே தூக்குற. அதுதான் அவங்களுடைய வெற்றி முழக்கம், கொள்கை முழக்கமே அதுதான். அதை போய் செய்யக்கூடாதுன்னா முக்கியமான பாயிண்டே பிடிச்சிட்டீங்கன்னா உயிரினடியை பிடிக்க கூடாது தலைவா. தவறு. இது வந்து மிகவும் தவறு. இது வந்து கண்மையாக 22 ஒவ்வொன்னா நான் வந்து வாட்சி காட்டுறேன். இது வந்து ஏத்துக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். தாவேகா தோழர் அவர்களே, இது ஏத்துக்க முடியாது, நான் ஒத்துக்க அக்செப்ட் பண்றேன். அடுத்து மருத்துவ வசதி, குடிநீர், முதலுதவி சாதனங்கள், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு சாதனங்கள் தயார் நிலையில் வைக்க வேண்டும். என்னது? குடிக்கிறதுக்கு தண்ணி வை, நீ எப்படியா சொல்லலாம்? நீ எப்படி சொல்ல போச்சு? அவங்க என்னைக்காவது அதை பத்திலாம் கேர் பண்ணியிருக்காங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க முத மாநாட்டில் என்ன பண்ணாங்க? டாய்லெட்டுக்கு வச்சிருந்த தண்ணி அழகா போய்கிட்டே இருந்தானுங்க. 2வது மாநாட்டில் ஏதாவது கேட்டாங்களா? இப்படி தூக்கிலாம் வீசினாங்க. அப்படி பாட்டில கேட்ச் பண்ணிட்டு அதுல பாதியை கீழே ஊத்திட்டு மீதி பாதிக்கு சரக்கை மிக்ஸ் பண்ணி அழகா அடிச்சு போய்கிட்டே இருந்தானுங்க. இல்ல வர்றவங்க போறவங்களாம் தண்ணி கொடுத்தா தாவேகா என்னத்துக்கு வருது? வர்றவங்க போறவங்க தண்ணி கொடுக்குறது தாவேகா வச்சிருக்கா? தண்ணி வேணா வீட்டுல இருந்து எடுத்துடா, நீயே கேன்ல குடிச்சு அவ்வளவுதான். வர்றவங்க போறவங்கலாம் ரூம் கொடுக்க முடியாதுங்க. 2வது அதெல்லாம் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? இவங்க கஷ்டப்பட்டு சின்டாக்ஸ் டேங்க் அது இதுன்னு ரெடி பண்ணி தண்ணி ஊத்தினாலும் கூட்டு பிடித்து போனால டேங்க தள்ளி வச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. எவன் கொடுப்பான் டேங்க்? யாரும் விட்டுதானே எடுத்து போறது. என்ன யாரோ பயன்படுத்தி நம்ம பயன்படுத்த போலீஸ்காரர் நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. நாங்க என்ன பண்றது? நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவை இல்ல. அதே மாதிரிதான் புல்குடி உறவா இல்ல. அதனால அவர் பொருளா இருந்தாலும் என் பொருளா இருந்தாலும் தூக்கிட்டு போயிடறான். அவ்வளவுதான். அடுத்து
விஜய் வாகனத்திற்கு பின்னால் 5 வாகனங்களுக்கு மேல் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்பட மாட்டாது. முன்னும் பின்னும் தாவேக்கனர் ஊர்வலமாக செல்லக்கூடாது. எப்படி எப்படி இதெல்லாம் ஏத்துக்கிறது? வாகனமா அவரு பின்னால 5 லாரியில வந்து பவுன்சர் தான் வருவாங்க. முன்னாடி 5 லாரி பவுன்சர், பின்னாடி 5 லாரி பவுன்சர் தான் வரும். இதுல எங்க வாகனங்கள் வர்றது? ஏன்னா எலி வாகனம் தான் வரும், அணில் வாகனம் தான் வரும். இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அவங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? அதனால அங்க வராருன்னு தெரிஞ்சா இவங்க வந்து வேலையை போயிட்டு இருக்கவங்க கூட எங்க இருந்து வருவான்னு தெரியாது, வண்டியில முன்னாடி போயிட்டு அப்படின்னு இருப்பான். அவங்கள போய் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அடுத்து இதெல்லாம் ரொம்ப மோசமான அதிமுக காரங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இதை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். ஆம்புலன்ஸ் சென்று வர எவ்வித தடங்களும் ஏற்படுத்தக்கூடாது. ஆம்புலன்ஸ் சென்று வர எந்தவித தடங்களும் ஏற்படுத்தக்கூடாது. ஆம்புலன்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஜென்ரலா உள்ளது தானே, தனியா கண்டிஷன் போட்டிருக்காங்க அவங்க. அதிமுக காரங்க ஒரு சம்பவம் பண்ணானுங்கல்ல, அதிமுக காரங்க ஒரு சம்பவம் பண்ணானுங்கல்ல, அடிச்சு உடைச்சாங்களே, அடிச்சு உடைச்சாங்களே. அதுக்கப்புறமேட்டு போலீஸ் வந்து ரைட்டு, ஏன்னா கண்டிஷன்ல இதையும் சேர்த்துட்டாங்களா? அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்ப உள்ள பனையூர் பண்ணையாரு நம்ம மாகோரா, அதிமுக காரங்க அவங்க ரசிகர் குஞ்சுங்க. இவங்க இப்போ உள்ள மாகோரா அவங்க ரத்தத்தின் ரத்தங்கள், இவங்க அணில்கள். அதெல்லாம் 2 பேருக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அவங்களுக்கு ஏஜ் ஆயிருக்கு, ஏஜ் ஆகுது. ஆம்புலன்ஸுக்கு வழி விடணுங்கிறது மனிதனுக்கூட இருக்க பொது அறிவு, பொது காமன் சென்ஸா? அறிவிலிக்கும் தெரியாது ஆம்புலன்ஸுக்கு வழி விடணுங்கிறது. அதையெல்லாம் வந்து ஒரு தலைவன் நடத்துற கூட்டத்துக்கு நடுவில் வழி விடுங்கன்னு கெஞ்சி கேட்கறதெல்லாம் இருக்குல்ல, அந்த தலைமைக்கு கொடுக்குற அவமான செயலை தான் நினைக்கிறேன். அதை இல்ல அந்த ரேஞ்சுக்கு தான் இப்ப இவங்களோட டீலிங்லாம் இருக்கு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. போற போக பார்த்தா இவங்க வந்து வளராத ரத்தத்தின் ரத்தங்கள், அவங்க வளர்ந்த அணில்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். இதெல்லாம் விட உச்சபட்சமா அப்படின்னு துப்புற மாதிரியான ஒரு நிபந்தனை என்னன்னா, பொது சொத்துக்கோ தனியார் சொத்துக்கோ சேதம் ஏற்படுத்த கூடாது. சேதம் ஏற்படுத்தினால் சூழ்நிலைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்ட ஒழுங்கு நிலைநிறுத்தப்படும். அது எங்க கையில இல்ல, அதுதான் சொல்றாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்களும் முடிவு பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அணில்கள் என்ன சொல்லுவாங்க, அளவரி ஒரு பிளேயிங் கொடுத்தாரு, கொடுக்கல பறக்க விட்டுருவாங்க. நாங்களும் அதே மாதிரி உங்க பொது சொத்து வீணா போகணுமா போகாம இருக்குமான்னு முடிவு எடுக்கின்றது நாங்க இல்ல, தளபதி கையில தான் இருக்குது. அந்த சூழ்நிலையை தான் பொறுத்து. ஆமா, அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க. பெரிய அணிலுக்கு அப்படி முத்து குத்து இப்படி ஒரு பிளேயிங் போடணும், உண்டு 1.5 நிமிஷம் டான்ஸ் ஆடணும், கூடாது 3 நிமிஷம் பேசணும். அணில் செல்ஃபி மேண்டேட்டரி, அதெல்லாம் எடுக்கல. இதெல்லாம் நடக்கலன்னா உங்க பொது சொத்துக்கு நாங்க பொறுப்பு இல்ல போலீஸ் அவர்களே. அப்புறம் எங்களை கோச்சு கூட அதே சூழ்நிலை தான் நாங்களும் காரணம் சொல்றோம். இந்த சூழ்நிலைகள் நடக்கிறவங்க நீங்க பாத்துக்கணும். இப்ப புரியுதா ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சிவானந்த சாலையில இப்படித்தான் வந்து அப்படியே தட்டி நிறவிட்டு போயிட்டாங்க. அந்த சைடில் இருக்க பேரிகேடு ஈரிகேட்லாம் பிச்சு பராண்டி கிடக்குது. இதே போல போய் இப்போ திருச்சியில் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது வேற இப்போ ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கீழே புதுசாக எல்லாத்தையும் மறுசீரமைப்பு பண்ணி அழகாக வச்சிருக்காங்க. இவங்க பாட்டு போய் நிறவிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் வந்து காவல்துறை நிறவிடும். உண்மையிலே இப்போ இந்த 23 கண்டிஷன் வந்து எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்களா? இல்ல தாவேக்கா மேல வந்து வன்மம் கொண்டு அரசியல் எதிரி சமாளிக்க முடியாமல், விஜயின் வருகையை எதிர்கொள்ள முடியாமல் இந்த திமுக அரசு, இந்த போலீஸ், இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் விஜய்க்கு எதிராக இருக்குதா? இதுக்கு நான் ஒரே ஒரு ஊர் சைடு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சொல்லுங்க. என்னன்னா, இந்த புதுசா தொழில் தொடங்குறவங்க இருக்காங்கல்ல, புதுசா தொழில் என்ன தொழில்? இதுதான் நினைச்சேன், இதான் கேப்பீங்க. நினைச்சேன் தொழில்னா உழைக்கிற தொழில்னு. உழைக்கிறேன் எல்லாமே உழைப்பு தான் தம்பி. இல்லை, அது நீங்க சொல்ற தொழில் மற்றவங்க உழைப்புல வாழ்ற தொழில், நம்ம சொந்தமா உழைக்கிற தொழில். நம்ம சொந்தமா உழைக்கிற தொழில். ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, இந்த பழைய இரும்பு கடை, காயலாங்கடை, இந்த மாதிரி ஒரு சின்ன யூனிட்டா ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசுற பேச்சுல எப்படி தெரியுமா இருக்கும்? சின்னதாக ஒரு சிக்கல் வந்துட்டுன்னு வச்சுங்களேன். இந்த இரும்பு விலை 10 ரூபா ஏற்றிட்டான் தெரியுமா? ஏன் ஏற்றிட்டான்னு நினைக்கிறேன்? இந்த டாடா ஸ்டீல்ஸ் இருக்கான்ல, இரும்பெல்லாம் அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நான் எங்க கடை திறந்து இதை 4 பிரான்ச் ஆக்கி 4 40 ஆக்கி 40 400 ஆக்கி அவனுக்கு போட்டியா வந்துருவேன்னு டாடா ஸ்டீல்ஸுக்கு பொறாம பயந்துட்டான். அதனாலதான் வந்து இரும்புக்கு 10 ரூபா ஏத்திட்டான். இப்படிலாம் பேசுவாங்க. ஒரு கான்பிடன்ஸ்ல பேசுறதுதான் இது. கான்பிடன்ஸ் இல்ல, இது ஓவர் கான்பிடன்ஸ். அந்த மாதிரிதான் நீ நினைச்சிட்டு இருக்கானு. தாவேக்கால இந்த வாரம் ஒரு முறை வந்து ட்ரிப் வீக்கெண்ட் பார்ட்டி போறாருல, அதை பார்த்து திமுக பயந்து சும்மா ஏதாவது தினமும் ஒரு நிர்வாகிகள் கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாரம் ஒரு தடவை
அதுவும் வருஷத்துல ஒரு தடவை பார்க்க போல விஜயை பார்த்து பயப்படுவாங்க. வீக்கெண்ட் பார்ட்டி கூட்டம் நடத்தினாலே முதலமைச்சர் ஆயிடலாமா? அந்த அளவுக்கு அரசு இருக்குது, அதுல இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு தான் இவங்க பேசுறதுக்கு இருக்கு. இப்ப இவங்களுக்கு 23 தான் சொல்லியிருக்காங்க. இதே போல வேற வேற அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நிபந்தனைகளை பார்ப்போமா? சங்கியல் மாநாடு நடந்துச்சுல்ல, ஆமா, சங்கியல் மாநாட்டுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை 52 நிபந்தனைகள் சொன்னுச்சு. அப்படியா? 52. அப்ப இவங்களுக்கு 20 கம்மியா தான். 23 பாதிக்கு பாதி தான் வாங்கியிருக்கானுங்க. ஆமா, அவங்க என்னைக்காவது அழுதுருக்காங்களா? எங்கேயாவது மூக்கு சிந்துவானுங்களா? வேற மாதிரி சிந்துவாங்க. அது வேணா சிந்துவானுங்க. திமுக தான் மிக பலமான கட்சி, வன்மத்தை சிந்துவானுங்க. 47% ஓட்டுடன் மிக பலமாக இருக்கிறது. அவரு திமுக ஆதரவாளர் அண்ணாமலைங்க, நீங்க சும்மா இருங்க. திமுக ஆதரவாளர் பாஜக தலைமை, பாஜக பிரிவு, பாஜக திமுக ஆதரவு பிரிவு. அடுத்து நம்ம இவங்க நடத்தினாங்கல்ல, இதோ பறந்து வருகிறார் வண்டிய மனிதன், அந்த மாநாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா? சும்மா கெஸ் பண்ணுங்க எவ்வளவு இருக்கும்னு. இப்ப 30 கண்டிஷன், 42 கண்டிஷன் அவங்களுக்கு. 42. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் போடணும். பட்டாசு பால் இருந்து 42 கண்டிஷன் போடுறாங்களா? அந்த மூஞ்சிக்கே போட்டுருப்பாங்க 42. இவன் வாதாடுற லட்சணத்துக்கு இன்னும் 4 சேர்த்து போடு. ஒரு கேஸ் கூட ஜெயிக்க மாட்டாங்க. வக்கீல் தானே? தெரியல, கோட்லாம் போட்டிருந்தாரு, அதுக்காக ஏத்துக்க முடியும். தெரியலப்பா, கோட்லாம் போட்டு நான் கூட தான் இங்க இருக்க சட்டையில பேனெல்லாம் வச்சிருக்கேன், கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காரு. இருக்கும். சரி, அவங்களுக்கு 42. ஓகே. இப்ப அடிமைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அடிமைகள் கரெக்டா சொல்றேன்னா யாரு ஒரு சீனியர்ல ஒரு இது இல்லையா? அப்புறம் ஓகே, யார் நம்ம கரிகஞ்சிலாம் போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்தார்ல, ஞாபகம் இருக்கா? அந்த உண்ணாவிரத்துக்கு எத்தனை கண்டிஷன் தெரியுமா? அந்த உண்ணாவிரத்துக்கு 23 கண்டிஷன். அப்படியா? அவங்களுக்கு 23 கண்டிஷன். அடுத்து அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? நிமிர்ந்து நடக்க வேண்டும், தவழ்ந்து போக கூடாது, ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைக்க கூடாது. அப்பெல்லாம் டீசெண்டா தான். இப்பதான் கொஞ்சம் அப்படி ரகடா மாறிட்டாருங்க. ரோட்டில் ஊர்ந்து கொண்டே செல்லக்கூடாது, டயரை பார்த்தால் டயரை பார்க்க கூடாது, டயரை பார்க்கவே கூடாது, இப்படி கண்டிஷன் இருக்கு. இதெல்லாம் கூட விடுங்க. மோடி வந்து ஜெயக்குமார் வரும்போது சொல்லுவாங்க பெண்கள் பார்க்க போக கூடாது. அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். ஜெயக்குமார் மீட்டிங் போடும்போது சொல்லுவாங்க பெண்கள் நடுவே போக கூடாது, உட்கார கூடாது, சொன்ன பேச்சு கேட்க வளையோசை கலக்கல பாட்டுக்கு வந்து ரீக்ரியேட் செய்யக்கூடாது அப்படின்லாம் வந்தாலும் கண்டிஷன் பண்றோம். பிரதமர் ரோட் ஷோ வந்தார்ல, அதுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கே பிரதமருக்கேவா? ஆமா, அவருக்கு எவ்வளவு தெரியுமா? 20 கண்டிஷன். அவருக்குமேவா? பிரதமருக்கே 20 கண்டிஷன் போட்டிருக்காங்க தமிழ்நாடு. அதுல ஒன் ஆஃப் தி கண்டிஷன் தான் பிரஸ் சந்திக்க கூடாது. அதெல்லாம் அவங்க சொல்லல, அதெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் வந்து போலீஸ் போடுற கண்டிஷன். அவருக்கு RSS போட்ட கண்டிஷன் தான் சந்திக்க கூடாது. 3 லட்சத்துக்கு நீ போய் சந்திச்சுன்னா கீழே இருக்கு. முதல்வன் படத்துல டிஎன் ட்ரோல் மீடியா சேகுவேரா இருக்காருல்ல, அவர் தான் ஒரு முறை சொன்னாரு, நம்ம எல்லா தோழர்களும் ஒரு ஃபேக்டை தப்பா சொல்றோம். ஆக்சுவலா பிரதமர் மோடி வந்து பிரஸை சந்திக்கவே இல்லைன்னு கிடையாது, சந்திச்சிருக்கிறாரு. எப்ப? அதான் அதையும் அவரே சொல்றாரு. ஏதோ ஒரு புரோட்டோகால் மிஸ்மேட்ச் ஆகி லெஃப்ட்ல திரும்ப வேண்டிய மோடியை ரைட்ல திரும்பி விட்டாங்க. அங்க பார்த்தா கேமரா மைக்கோட குத்து வச்சு உட்காந்து பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னாரு. அப்படி ஒரு முறை வந்து ஒரு சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னாரு. அந்த மாதிரி அதுதான் முதலும் கடைசிக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரல. இப்படி பிரதமர்ல ஆரம்பிச்சு பாமக காரங்கள்ல இருந்து சங்கிய வரைக்கும் அடிமைகள் வரைக்கும் பூரா பேருக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க கண்டிஷன். இவங்க யாராவது வெளில வந்து சொல்லியிருக்காங்களா? இத்தனைக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுக. ஏவா திமுக வந்து எங்களை ஒடுக்க பார்க்குது, அவங்களுக்கு எதிராக உண்ணாவிரதம் எடுக்கணும்னு பாருங்க கண்டிஷன் கொடுக்காங்க அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்காங்களா? எப்பா எவ்வளவு பொய் புழுவாரு, எவ்வளவு பொய் பேசுவார் மேடையில் மோடி. அவர் என்ன கேள், நான் ரோட்ஸா வரேன் ஹே, எனக்கு பெர்மிஷன் இல்லை கொடுக்காம இப்படி முடக்குறாங்க ஹே அப்படின்னு அவருக்கு ஏன் பேசுறாரா? ஏன்னா சிரிப்பா சிரிச்சு போடுவாங்க, ஏன் பிரதமரா இருந்து புரோட்டோகால் தெரியாம பேசுறியப்பா அப்படின்னு. ஆனா பாருங்க எவ்வளவு போய் பேசலாம், இந்த போய் பேசலாம். அப்புறம் ஏன் அப்படி தவக்க அழுகுறாங்க, என்ன காரணம்? அதுதான் நான் சொன்னேன், இவங்க புதுசா தொழில் தொடங்கியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. எனக்கு எதிரி ட்ரம்ப் தான்டா. எனக்கு எதிரி திமுக 200 ரூபா ஊப்பி ட்ரம்ப் அப்படிமாரு, திமுக கொத்தடிமை ட்ரம்ப்டா அப்படிமாரு. ஏன்னா இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு மாநாட்டுக்கோ அல்லது கூட்டங்களுக்கோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கோ இவ்வளவு கண்டிஷன் போடுவாங்கிறத எனக்கு இப்பதான் தெரியுது. ரொம்ப சிம்பிள்ண்ணா. இப்ப நீங்க வர வாரம் வந்து நீங்க டிவி மேடையில பேச போறீங்க இல்லையா, என்னைக்கு எங்க சொல்லுங்க,
அது சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஈரோடு சென்னிமலை பகுதியில் வந்து ஒரு திமுக திராவிட விடுதலை கழகம் நடத்தும் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான், மில்டன், இந்திரா, மைனர் அவர்கள் எல்லாரும் பேசுறாங்க. வாய்ப்பு இருக்க தோழர் அனைவரும் வருக, ஆதரவு தருக. இப்ப அந்த மீட்டிங் ஏற்பாட்டாளர் இருப்பாங்க, கண்டிப்பா போன் பண்ணி உங்கள்ட்ட பேசிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இந்த வீடியோ முடிஞ்ச உடனே போன் அடிச்சு, தோழர் இந்த மாதிரி வந்து ஏதோ பெர்மிஷன்றாங்க, இப்ப நம்ம கூட்டம் நடத்துறப்ப பெர்மிஷன் எதுவும் கேட்டீங்களா, நமக்கு ஏதாவது இதே போல நிபந்தனை கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க. குறைஞ்சது 10 to 15 நிபந்தனை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்னா மேண்டேட்டரா சிலது இருக்குது. அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த டப்பா ஸ்பீக்கர் பாக்ஸா யூஸ் பண்ணணும், இந்த குழாய் இது வந்து பயன்படுத்தக்கூடாது, அப்புறம் வந்து பொது போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படக்கூடாது, அதே போல வந்து சாதி மதங்களை பற்றி பேசக்கூடாது. அதுதான் குறிப்பா. அடுத்த ஒரு பிற மனதை வந்து பிற சாதியில ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசிடக்கூடாது. இப்ப அந்த நிபந்தனை எல்லாமே இதுலயுமே இருக்கு. நீ இதெல்லாம் பேச, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிறேன் நான். ஏன் அவரெல்லாம் சுட்டு போட்டா கூட அந்த வாயில இருந்து பார்ப்பனியம்ங்கிறது வராது. விஜய்க்கு போய் நீ எதுக்கு அதெல்லாம் எழுதி கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒரு வாயில் வரவே வராது. ஏன் இப்போ ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய ஆணவ கொலை நடந்திருக்கு, அது எதிர்த்து அந்த மாநாட்டில் பேசினாப்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால சுட்டு போட்டா கூட வராது. நீங்கள் என்ன விஜய் கேவலப்படுத்த பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, இப்போ திமுகவுக்குலாம் வந்து கண்டிஷன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாதி மதத்தை பற்றி பேசக்கூடாது, அடுத்த ஒரு மனம் புண்படும்படி பேசக்கூடாது, வந்து சங்கிகளை பற்றி தவறாக பேசக்கூடாது. அவங்க வேலையா தானே. ரொம்ப சிம்பிள். நான் ஒரு தோழர்கிட்ட கேட்டேன். நான் அவங்க முன்னாடி ஏதோ ஒரு போராட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு பெர்மிஷன் எடுத்துருக்காங்க. அப்போ இதே போல கண்டிஷன் போட்டுறாங்க, இப்படி வந்து பேர் சாதி வந்து இது பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு. தோழர்கள் வாங்கி பார்த்து அப்படியா அப்படின்னு சொல்லி இப்போ கீழே வந்து எழுதி கொடுக்கணும், பெரியார் கொள்கையை தவிர மீதி எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு விட்டாங்களாம். ஆனா பெரியார் கொள்கை என்ன சாதி அடிச்சு மேல சொன்னீங்கல்லங்க, அதெல்லாம் பேசுறதாங்க கொள்கை அப்படி எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னு கேஸ் கொடுக்க முடியும்? இப்ப அப்படியே கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் மீ அப்படின்னு போயிடுவாங்க. புள்ளதான் போடணும். அந்த மாதிரி தைரியம் தாவக்காரங்களுக்கு கிடையாது. அப்படின்னா பேசுற தைரியம் கிடையாது, பேசுற ஒத்துக்கிற தைரியமும் கிடையாது, கேஸ் பண்ணவே தைரியம் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் இப்ப இதெல்லாம் டிவிக்கால எனக்கு தெரிஞ்சு தினம் ஒரு கூட்டம் நடக்கும். நேற்று வந்து இந்திரா அண்ணன் பேசியிருக்காரு, முந்தா நேற்று மைனர் அண்ணன் போய் பேசினாரு. சாதிகளுக்கு எதிரான நகர்வீதி ஊர்வலம்னு சொல்லிட்டு தெருவுக்கு தெருமுனை வண்டி பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. தெரு போய் அவங்க வந்து வண்டியில் இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தினம் நடக்குது. ஏன் முந்தா நேற்று வந்து இவங்க திராவிட மாணவர் இதுல இருந்து அவங்க சார்பு மாணவரணி சார்பா அவங்க வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. எல்லாருக்கும் கண்டிஷன் உண்டு. நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது, அவங்களை இது பண்ணக்கூடாது, இது வந்து மேண்டேட். இதெல்லாம் யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஒரு வேலைன்னு எடுத்துட்டு வந்து இதை பப்ளிஷ் பண்ணி இது ஒரு நியூஸ் ஆக்கி இதை வந்து ஒரு அரசியல் செய்தியாக்கி நம்ம வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தாவேகாரன் சொல்றான்னா அது வேற. ஏன்னா அவன் இத்தனை வருஷமா ஒரு என்ஜிஓ மேல செயல்பட்டு இருக்கான். இத்தனை வருஷமா மக்கள் இயக்கம் இல்ல, மக்கள் இயக்கம்னு போயிட்டு ரத்தம் கொடுக்கறது. இப்ப நீ தாவேகாரன் வேண்டியாவது போயிட்டு நான் எதுக்கு போன கோட்டு பொண்ணு கேளுங்களேன். எங்க தலைவர் எவ்வளவு ரத்த முகாம் நடத்திருக்காரு தெரியுமா? நாங்க எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கோம் தெரியுமா? என்ஜிஓ ரோட்டரி கிளப், அது ரெட் கிராஸ்ல செஞ்சுட்டு போயிடலாம். ரோட்டரி கிளப் இருக்குது, லைன்ஸ் கிளப் இருக்குது. இப்ப நீங்க சொன்ன ரெட் கிராஸ் அது இதுன்னு ஜூனியர் ரெட் கிராஸ் ஏகப்பட்டது இருக்கு. அவெல்லாம் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ என்ன புதுசா அரசியலா செஞ்சுட்டேன்னா அவங்களுக்கு பதில் இருக்காது. இப்ப போறோம், வீக்கெண்ட் பார்ட்டி போறோமே, முக்கால் நேரம் மாநாடு போறோமே, இப்ப இவ்வளவு 3 மணி நேரம் கடமை போட்ட போறோமே, 3 மணி நேரம் 3 நிமிஷம் 3 நிமிஷம் 3 மணி நேரம் வாழ்க்கையே 3 மணி நேரம் அவர் எதிர்த்துருவாரு. இப்படி எல்லாம் வந்து இவ்வளவுதான் அவங்களோட பாலிடிக்ஸ். அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. அதனால அவங்க பண்றது வேற. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த நியூஸ் மீடியாஸ் இருக்குல்ல, இப்ப நியூஸ் மீடியா இப்ப அவங்களுக்குலாம் வந்து இப்ப சங்கிகளுக்கு இதே மாதிரி நிபந்தனைகள் கொடுக்கப்படும் போது பிரச்சனையாகும். ஏன்னா நீ கம்பு குச்சியெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, கலவரம் பண்ணக்கூடாதுன்னா அவனுக்கு அது எப்படி அவன் ஏத்துக்குவான்? அவன் வந்து அஜிடேட் பண்ணுவான். நீ என்ன இப்படிலாம் பெர்மிஷன் கொடுக்குற, நான் கூட்டம் நடத்துறதே கலவரம் பண்றதுக்கு தான் அப்படின்னு அவன் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போவான். அப்புறம் அங்க பார்த்து ஏதாவது பைசலாகும், அது செய்தியாகும், அது வேற. ஆனா இப்படி ஒரு மாநாட்டுக்கோ ஒரு ஊர்வலத்துக்கோ நிபந்தனைகள் காவல்துறை தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டது எந்த கட்சிக்காரனா பேசியிருக்கானா? இல்ல அப்படி பேசி அதை நியூஸ் ஆக்கியிருக்காங்களா? இது வரைக்கும் நியூஸ் வந்து நான் பார்த்ததே இல்லையே. ஆனா இதை மட்டும் செய்தியாக்குறாங்க அப்படின்னா இதுதான் தமிழ்நாட்டுல இருக்க ஊடகவியலோட லட்சணம். ஊடகவியல் அதோடைய லட்சணம் இதுதான். நம்ம அரப்பாடம் எடுக்கிற சமஸ்கிருதத்திலிருந்து பூரா சேனல்னு வந்து இதுதான் போட்டு. ரெண்டே விஷயம் தான். ஒண்ணுக்கு தாவக்காரங்களுக்கு வேலை இல்லை, இல்லைன்னா இவங்களுக்கு வேலை இல்லை, இல்ல ரெண்டுமே தான். ஆனா இவ்வளவு இருந்து எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். சொல்லுங்க. இதையும் வந்து சேர்த்திருக்கலாம். கொடிக்கம்பத்தை திருடி செல்லக்கூடாது, கொடிக்கம்பம் திருடி செல்லக்கூடாது, கொடிக்கம்பம் விழுவக்கூடாது, கீழே காரில் விழுந்து எவனும் அழுவக்கூடாது. ஆமா, அது அவ்வளவு பெருசா ஏத்த மாட்டாங்க.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மது பாட்டில்கள் இடையில் வரக்கூடாது, உழந்து விடுவேன், குடித்து விட்டு தகராறு பண்ணக்கூடாது, கட்டிங்கிற்கு மிக்சிங் தண்ணி கேட்க கூடாது, பக்கத்துல இருக்க டாஸ்மாக்கு போயிட்டு தொந்தரவு பண்ண, பைத்தியங்களை உள்ளே அனுமதிக்க கூடாது, கிரீஸ் தடவ கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் போலீஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, எனிவே இங்க பெர்மிஷனுக்கே இந்த எழுகிறாருங்க. இன்னும் கூட்டம் நடக்க நாள் நெருங்க என்னென்ன செய்ய போறாங்க, கூட்டம் அன்னைக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து. முக்கியமா வந்து வீக்கெண்ட் பார்ட்டிக்கு வாழ்த்துக்கள்.